இந்த வீடியோ திதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நைட் எடுத்த வீடியோவும் மறுநாள் திதி கொடுக்குற அன்னைக்கு எடுத்த வீடியோவும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்கல, மாமியார் தான் சமைச்சிருந்தாங்க. இந்த திதி கொடுக்குற டைமில் ஒரு வேளை தான் சோறு சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில். அதனால் நைட்டு வந்து உப்புமாவும் மரவள்ளிக்கிழங்குல புழுக்கு தான் செஞ்சாங்க. மறுநாள் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு நான் மட்டும் ரெடி ஆகிட்டேன். மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 முறை குளிப்பாங்க. அதனால் வீட்டில் குளிக்காமல் தான் போவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு திதி கொடுத்துலாம் முடிச்சிட்டோம். நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போனோம். இதுக்கப்புறம் திதி கொடுக்குறது வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் வீடியோ இல்லை. திரும்ப ரிட்டன் வரும்போது கோவிலே நாங்கள் சாப்பிட்டு தான் வரணும். இருந்தாலும் பசி எடுத்ததுன்னு சொல்லிட்டு கேரளாவில் 10 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாலாம் இருக்கும். ஸோ தோசையும் இருந்தது. எப்பவுமே வீட்டில் தோசை தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் பரோட்டா தான் சாப்பிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டீ குடிப்பாங்க. மாமியார் வீட்டுக்காரர் டீ குடித்தாங்க. நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் குடிச்சிட்டு நல்லபடியாக போயிட்டு திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளோதான். இது எப்படி பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.